பார்த்தா ஏதோ புள்ள பிறந்திருக்கா, பேர் வைக்கணுமா, ஒரு நல்ல பேரா வச்சு விடு. வணங்குறேன் தாயி. தாயி, உன் கருணையால என் பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு தாயி. அதுக்கு ஒரு நல்ல பேர் வச்சினா முடியா இருக்கணும் தாயி. தம்பிதுரை 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 சொல்லுங்க. தம்பிதுரை 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 தம்பிதுரை. தாயி, இந்த தாயி காணிக்க. அம்மா இங்க வா. இதுக்கு காணிக்க வேண்டாம். தாயே, உன் கருணையே கருணை. நீதான் தாய் எங்களை காப்பாத்தணும். என்ன பைத்தியமா பிடிச்சு போச்சு? ஒரு நிமிஷம் நான் சவலைப்பட்டு அவளை இங்க கூப்பிட்டு வந்ததுக்கு என்ன நம்பி இருக்கிற 45 குடும்பமும் வீதிக்கு வந்துடும். ஏன் 2 பொண்டாட்டிங்களும் முண்டச்சி ஆயிடுவாளுங்கன்னு சொன்னவனே நீ தானே? என்னடா நீ எந்த தைரியத்துல நீ அவளுக்கு தாலி கட்டுறேன்னு சொன்ன? கேக்குறோம்ல, பதில் சொல்லு மாப்ள. உங்க கேள்வியிலேயே என் பதில் இருக்கு முதலாளி. உங்களை நம்பி 45 குடும்பம் இருக்கு, பொண்டாட்டிங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. என்ன நம்பி யார் இருக்கா? தனி கட்ட மாப்ள, அதுக்காக நீ பேசினதெல்லாம் இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்த. நீ இங்க வேலை செஞ்சு கூலி வாங்குற சாதாரண நாள் நான் நினைக்கல மாப்ள. என்ன நீ தொட்டுக்கிற விஷயம் சாதாரணமான விஷயம் இல்லையா? அதான் எனக்கு தெரியும் முதலாளி, இது சாதாரண விஷயம் இல்லைன்னு எனக்கு தெரியும். இதனால வரக்கூடிய பிரச்சனைங்க என்னன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னைக்கு அந்த பொண்ணு எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன புருஷன் நம்பி என்னோட வரேன்னு சொல்லிருச்சோ, அந்த வாக்குக்கு நான் கட்டுப்படுறேன். அது வெறும் வார்த்தை இல்ல முதலாளி, சத்தியம். என்னால நடத்தி காட்ட முடியும், நடத்தி காட்டுறேன். என்னாச்சு? உங்களை கொல்ல அண்ணன், உங்களுக்கு ஒண்ணு ஆகலை? என்ன? ஏய், எனக்கு ஒண்ணும் ஆகல. இப்ப நடக்கல. இனிமே எப்ப எங்க அண்ணன் ஆளை வச்சு அடிச்சாரோ அப்ப நான் முடிவு பண்ணிட்டேன். இது வரைக்கும் நான் அடங்கி போனேன். இனிமே அதுக்கு அவசியம் இல்ல, பிரயோஜனமும் இல்ல. நம்ம இந்த ஊர் விட்டு போயிடலாம். என்னால அங்க திரும்பி போக முடியாது. எனக்கு அங்க யாருமே இல்ல. இத்தனை வருஷமா என் அண்ணன் நினைச்சிட்டு இருந்தவர் என் அண்ணனே இல்ல. என்னால என்ன ஆதா என்னதான் பார்த்தாரே தவிர என்னை பத்தி அவர் கவலைப்பட்டதே இல்லை. நானும் உங்களை மாதிரி ஒரு அனாதைதான். நான் உங்க கூட இருந்துடுறேன். என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுங்க. நான் ஏன் சொல்றேன்னா, அண்ணன் எதுக்கும் துணிஞ்சு வர. என் கண்ணு முன்னாடி ஏதாவது நடந்தா அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு கிடையாது.
சிவனி, நான் சொல்றது கேளு. ஓடு போய் வாழறது ரொம்ப சுலபம். நாம இங்கே உன் அண்ணன் முன்னாடி, இந்த ஊர் முன்னாடி வாழ்ந்து காட்டணும். என்ன நம்பு. வா. இருந்தா ஆத்தா கையை பிடிச்சு நிப்பான். சாவு காரணம் சாமி கையை பிடிச்சிட்டானே. என்ன இருந்தாலும் இவனுக்கு இவ்வளவு திமிரு இருக்க கூடாது. நமக்கே இவ்வளவு கோவம் வருதுன்னா கூட பிறந்தவனுக்கு எவ்வளவு கோவம் வரும். என்னையா பேசாம நிக்கிறீங்க? ஆத்தாளுக்கு ஒண்ணுன்னா நாமெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா எப்படி? வல்லத்தாரு, நீங்களே வாய மூடிட்டு இருந்தா எப்படி? இவனை என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இந்த அனாதை பையில இழுத்து போட்டு கண்டந்தனமோ எட்டி போட்டா கூட கேட்கறதுக்கு இந்த ஊர்ல எவன் இருக்கான்? நான் இருக்கேன்டா. இனிமே எவனாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க சீவி புடுவா சீவி. நானும் அப்ப எது பார்த்துட்டு இருக்கேன். வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சம்பந்தப்பட்டவங்களே சும்மா இருக்காங்க. உங்களுக்கு என்னடா வந்தது? யாரோ போக்குற அனாதன்னு சொன்னேன். அவனை இழுத்து போட்டு வெட்டிடுவானாம பய முன்னாடி நல்ல ஆம்பளையா இருந்தா கைய வச்சு போடுறா. இன்னைக்கு முடிவு தெரியாம விட மாட்டோம்டா. நிறுத்துங்க. எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. தம்பி தூர மேல மட்டும் தப்பு இல்ல. இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான். ஆரம்பத்திலிருந்தே என் தங்கச்சியோட உணர்ச்சிகளை மதிக்காம, அவங்க உண்மையான அன்பை புரிஞ்சுக்காம நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இவங்களை பார்த்தது நான் ஆத்திரப்பட்டேன். ஆனா எந்த சாமி புண்ணியமோ அவசரப்படல. வளர்த்துட்டு பலி கொடுக்கிறது பாவம். அதுக்கு பரிகாரமே கிடையாது. முடிச்சு வைக்கிறதா முறை. அதுதான் தர்மம். அடுத்த முகூர்த்தத்திலேயே உங்க 2 பேருக்கும் கல்யாணம்.